பிரேமா ரீசெண்டாக பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து ப்ரெஸ் பீப்புள் கேட்கும்போது H1B பற்றி அவங்க ஏதோ பேசியிருந்தாங்கன்னு சொன்னீங்களே. ஸோ அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்துச்சுல, இதில் இந்தியன்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இரு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து H1B வீசா பற்றி ட்ரம்ப் அவர்கள் வந்து அதுவும் பிரசிடென்ட் ஆன பிறகு வந்து 2 முறை வந்து கேட்டாங்க. ரொம்ப நேற்று வந்து ரொம்ப எலாபரேட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ப்ளஸ் வந்து 100க்கும் மேற்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், அது எல்லாத்தையும் பார்க்க வேணாம். டாப் 3 எது ரொம்ப முக்கியமாக இந்தியர்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்தியர்களோட வாழ்வியல எது இங்கே அமெரிக்காவில் இருக்கும்போது பாதிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஷார்ட்டாக அந்த வீடியோ இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 22% அதில் வந்து ரிட்டர்ன் இருக்கு. நம்ம வந்து இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, நேத்து வந்து ட்ரம்ப் வந்து இந்த H1B பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எதுல பேசினாங்க? நேற்று வந்து மிக முக்கியமான ஒரு அக்கேஷன் நடந்துச்சு. ப்ராஜெக்ட் ஸ்டார்கேட், அதாவது ஏஐ ப்ராஜெக்ட் வந்து 500 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க இந்த 4-year டேர்ம்ல. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். அதை பத்தி நம்ம விலாவரியா வந்து அடுத்த நம்ம பார்ப்போம். பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த பிரீஃபிங்ல வந்து கேட்குறாங்க ட்ரம்ப் அவர்கள்ட்ட, H1B வீசா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? H1Bக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல அதை நீங்க வந்து இந்த டேர்ம்ல வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுவீங்களாங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க. பிரேமா, அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? நல்லதாவா இல்ல கெட்டதாவா? அது என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். I like both sides of the argument, but I also like very competent people coming into our country, even if that involves them training and helping other people that may not have the qualifications they do. But I don't want to stop. And I'm not just talking about engineers. I'm talking about people at all levels. We want competent people coming into our country. And HB1, I know the program very well. I use the program. Maitre d's, wine, experts, even waiters, high quality waiters. You got to get the best people. Now, then you go into people like Larry, and he needs engineers, and Massa needs, and this gentleman needs engineers like nobody's ever needed engineers, right? So we have to have the quality people coming in. Now, by doing that, we're expanding businesses, and that takes care of everybody. So I'm sort of on both sides of the argument, but what I really do feel is that we have to let really competent people, great people come into our country, and we do that through the H1 program. இதுல நீ பார்த்திருப்ப, இது கிளீனா வந்து நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஐ லைக் 2 sides ஆஃப் த ஆர்குமெண்ட். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இவங்க கட்சிக்குள்ளே ரிபப்ளிகன்ஸ்குள்ளே வந்து 2 சைடு ஆஃப் த ஆர்குமெண்ட் இருக்கு. ஃபார் ரைட் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, H1B இருக்கக்கூடாது, அந்த ப்ரோக்ராமை இன்னையோட வந்து ஷட் டவுன் பண்ணுங்கன்றாங்க. அதர் சைட் ஆஃப் த பீப்புள், அதான் வந்து நம்ம பார்த்தோம், எலான் மஸ்க் பார்த்தோம், விவேக் ராமசுவாமி, அவங்கலாம் வந்து இல்லை இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த மாதிரியான ஒரு அமெரிக்காவை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சைட் ஆஃப் த ஆர்குமெண்ட். நடுவில் தான் வந்து ட்ரம்ப் நிற்கிறாங்க இல்லையா. ஐ லைக் 2 sides ஆஃப் த ஆர்குமெண்ட். H1B பற்றி அவங்க க்ளீனாக என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் இதை பல முறை யூஸ் பண்ணியிருக்கேன், இதனால வந்து நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க, பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகுது அங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய இடம் வந்து ஹைலி குவாலிஃபைட் காம்பிடென்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில வந்து லாரி எலிசன் கூட கோட் பண்ணுறாங்க. லாரி எலிசன் யாருன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், ஆரக்கலோட கோஃபவுண்டர். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு எந்த ஒரு அக்கேஷன் பார்த்தினா ஸ்டார் கேட் அந்த ஏஐ ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணுற அக்கேஷன். ஸோ 3 மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஓப்பன் ஏஐ, ஆபிஸா ஆரக்கல், அதன் பிறகு வந்து ஜாப்பனீஸ் சாஃப்ட் பேங்க்குங்கிற ஒரு கம்பெனி. ஸோ 3 CEOஸும் இருந்தாங்க. லாரி எலிசன் வந்து கோட் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்களையும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க பிஸ்னஸ்லாம் க்ரோ ஆகிறதுக்கு H1B ஹெல்ப் ஆகிருக்குன்னு. ஸோ H1Bக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமை இப்போ ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து க்ளீனாக தெரியுது. பட் அதர் சைட் ஆஃப் த ஆர்குமெண்ட் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லும் போது அந்த பகுதியிலேருந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. என்ன மாதிரியான சேஞ்சஸ்? ஆமாம், ஏன்னா வந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். 2016 ட்ரம்ப் அவர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, இதை வந்து முற்றிலும் ஒழிக்கணும், H1B இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஈவன் 4 yearsல வந்து நிறைய H1B வந்து நிறைய 221G போச்சு, டினையல் போச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. ஆனால் இந்த ஒரு இப்போ 2024 ஒரு 4 வருஷம் பார்க்கும்போது அந்த ஒரு டோன் மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் எந்த மாதிரி சேஞ்சஸ் வரலாம். ஆனால் வந்து ஈவன் எலான் மஸ்க்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஹைலி காம்பிடென்ட் அண்ட் ஹைலி குவாலிஃபைடு பீப்புள், அதை எப்படி வந்து அவங்க உறுதி செய்வாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வரும் காலங்களில் H1Bக்கு தரக்கூடிய அந்த மினிமம் வேஜஸ், குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து உயர்த்துவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ குவாலிட்டியான காம்பிடென்ட் பீப்புள் வேணும்னா நீங்கள் இவ்வளோ கம்மியான ஊதியம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் நிறைய ஊதியம் கொடுத்து தான் கொண்டு வரணுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வரப்போகுதுன்னெலாம் வந்து தெரிய வருது. அது அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு சொல்ல வேண்டியது, நிறைய H1B பற்றி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு நிறுத்துவாங்க, இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் பார்க்குறோம். அதெல்லாம் இல்லை, ட்ரம்ப் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ்
அதில் வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது, எந்த ஒரு விஷயம் மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ அதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து H1B பற்றி ஒரு 2 நாளாக போயிட்டு இருந்து. ஈவன் இதற்கு முதல் நாளே, அதாவது வந்து முதல் நாள் வந்து இனாகிரேஷன் நடக்குது, அன்றைக்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க கேபிட்டல் ஒன் அரேனா வாஷிங்டன்லேயே வந்து அவ்வளோ பேர் இருக்கும் போதே வந்து நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் உடனே ஓவல் ஆஃபீஸ்க்கு வராங்க. அதாவது வந்து ஒயிட் ஹவுஸோட வெஸ்ட் விங்கில் இருக்குது, அதுதான் வந்து பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ், ஓவல் ஆஃபீஸ். ஸோ அங்கே வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே வந்து சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைன் பண்ணிக்கிட்டே வந்து நிருபர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ வந்து முக்கியமாக லீகல் இமிகிரண்ட் பற்றி வருது, அந்த விசா ப்ரோக்ராம் பற்றி வருது, அப்பயுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரம்ப்போட ஸ்டாண்ட் இதுவாக தான் இருக்குது. ஸோ இதுதான் எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆமாம் பிரேமா, அங்கேயுமே நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சென்ட் பண்ணாங்க. நிறைய வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸும் வந்துட்டே இருக்குல்ல. ஆமாம், நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்திய மக்களை நேரடி தாக்காத எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. நான் சொல்கிறேன் இல்லையா, டாப் 3 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோங்கிற பேரை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாற்றுறாங்க. அலாஸ்காவில் ஒரு மவுண்டெயினோட பேரை வந்து ஒரு முன்னாள் பிரசிடென்ட் பேரை வைக்கிறாங்க. ஈவன் பனாமா கேனல் சம்மந்தமான இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணாமல் மிக முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் எதெல்லாம் இம்பாக்ட் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈவன் நீ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பைடன் காலத்தில் கொண்டு வந்து 78 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை இவங்க அப்படியே ரிவர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் போட்டு இவன் வந்து மிலிட்ரியில் வந்து ஒன்லி 2 genders தான் இருக்கணும், 3வது பாலினத்துக்கு இடம் கிடையாது, அந்த மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இது எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காம எது ஒரு டாப் 3 வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் பொசிஷன் என்ன இருக்கு? தேர்ட் பொசிஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து நம்ம இந்திய மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து மாஸ் டிபோர்டேஷன் சம்பந்தமாக வரக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ். அது வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஃபுல்லாக வரல. நான் படித்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன நம்ம மக்களுக்கு பிரச்சனை வரும்னா, ஆப்வியஸாக நம்ம இந்தியர்கள் வந்து சமீப காலமாக இல்லீகலாக வந்து இங்கே தங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள மாஸ் டிபோர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது தெரிஞ்ச விஷயம் தான். ப்ளஸ் லீகலாக இருக்கவங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா, எல்லாருக்குமே தெரியும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போயிருக்கு. அதாவது சதர்ன் பார்டரில் வந்து நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வராங்க. ஸோ அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த I-94 எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நிறையா சதர்ன் பார்டருக்கு வெளில போயிட்டு உள்ளே வருவாங்க. ஸோ ஜஸ்ட் I-94 எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அது லீகலாக வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ பண்ணும்போது சதர்ன் பார்டர் போகாதீங்க. ஸோ கனடா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயம். ஆர் த்ரூ ஃப்ளைட் பண்ணலாம், நீங்கள் ஏர் ட்ராவல் பண்ணிட்டு கூட பண்ணலாம். எப்போ ஏர் ட்ராவல் பண்ணலாம்னா உங்களுக்கு ஸ்டாம்ப்டு விசா வேலிடாக இருக்கும்போது. அதர்வைஸ் வந்து இந்த 30 days எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து I-94 போடுவாங்க. இது நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் அது ஓவராக டிஸ்கஸ் பண்ணல. பட் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, இந்த மாஸ் டிபோர்டேஷன் சம்பந்தமாக வர அவசர கால அந்த எமர்ஜென்சினால இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ப்ளஸ் இங்கே நிறைய வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ சில வந்து ப்ளூ ஸ்டேட்ஸில் வந்து நீ வந்து ஆட்களை அங்கே வைக்கும்போது அவங்கள்ட்ட வந்து இமிகிரேஷன் என்ன ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி ரூல்லாம் இருக்குது. இல்லனாயில் இருக்குது, சிகாகோவில் இருக்குது, இவன் நியூ ஜெர்சி, நியூயார்க் இந்த மாதிரி மாகாணங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய சில பேர் ஒரு வேளை இல்லீகலாக இருக்கும்போது அவங்களுக்கான பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்து இந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரால வருது. செகண்ட் பிளேஸ்ல எது இருக்கு? செகண்ட் பிளேஸ்ல எது இருக்குன்னா வந்து அதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு. பர்த் ரைட். கரெக்ட். ஸோ பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். ஸோ கிளீனாக சொல்லிட்டாங்க, பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் எப்படி வழங்குவோன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் சொன்னது. ஸோ எய்தர் வந்து ஃபாதர் ஆர் மதர் வந்து USA சிட்டிசனாக இருக்கணும், ஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக இருக்கணும். டாட். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம டிஸ்கஷனே போக வேண்டியது இல்லை. ஸோ இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் ஆர் லீகல் இமிகிரண்ட்ஸ், டெம்பரவரி ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசா, வாட் எவர் விசா இருந்தாலுமே வந்து அவங்க வந்து இதுக்குள்ளே வரமாட்டாங்கிறது தான் வந்து நம்ம பொருள் கொள்ளப்படுது. இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் 14th அமெண்ட்மெண்ட்டுக்கு கான்ஃப்ளிக்டாக இருக்கிறதுனால 24 ஸ்டேட் ஆல்மோஸ்ட் வந்து போயிருக்காங்க. அதாவது வந்து இதை வந்து சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டில் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ளூ ஸ்டேட்ஸ் வந்து இதை சேலஞ்ச் பண்ணி போயிருக்காங்க. ஈவன் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்ட மிஷிகன், விஸ்கான்சின், நார்த் கரோலினா போன்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்டருக்கு எதிராக வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஈவன் வந்து நியூயார்க் சிட்டி போயிருக்காங்க, வாஷிங்டன் சிட்டி போயிருக்காங்க, சான் பிரான்சிஸ்கோ சிட்டி போயிருக்காங்க. ஸோ நிறைய வந்து இது போயிட்டு இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இதை வந்து ரிவர்ட் பண்ணுறதுக்கு ஆர் பேன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை நடைமுறைக்கு வராமல் பேன் பண்ணுறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தயவுசெய்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு நிறைய மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்க மெசேஜ், அண்ணா நாங்கள் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் எங்களுக்கு. ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ணாங்க, ஜஸ்ட் நீங்கள் கூலாக இருங்க. ஏன்னா இது வந்து இன்னும் 30 நாளுக்கு அப்புறம் தான் வந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30 நாளுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வந்துடும். மேக்ஸிமம் ரிவர்ட் பண்ணதான் ஆர் பேன் பண்ணதான் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை இந்த எக்ஸிக்யூட்டிவ் செல்லும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். அதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. ஸோ அதனால் வந்து இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அப்போ ஏன் 2வது இருக்குன்னா இது ஒரு பெரும் பேசும் பொருளாக இருக்குது, நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறதுனால. இன்னொரு விஷயமும் நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி சிட்டிசன்
என்னோட குழந்தை வந்து இந்தியாவில் இருக்கு. ஆமா, நிறைய இந்த மாதிரி ஜிமெயில் எல்லாம் கூட பர்சனலா மெயில்லாம் பண்ணிருந்தாங்க. ஆமா, ஸோ நீங்க ஆல்ரெடி அவங்க சிட்டிசன் வந்துச்சு, பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் வந்துச்சுன்னா அவங்க ரிவர்ட் பண்ணவே மாட்டாங்க டாட். ஸோ அதுவுமே வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ அதை கிளாரிட்டி கொடுக்கணும் தான் இது வந்து 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டாரிஃப்ஸ். அதாவது மெக்சிகோ மேலேயும் கனடா மேலேயும் விதிக்க போகக்கூடிய டாரிஃப்ஸ் 25% சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியர்களை கண்டிப்பா பாதிக்க போகுது. என்ன மாதிரி விஷயத்துல எல்லாம் பிரேம்? ஆமா, ஏன்னா நம்ம அன்றாட வாழ்வியலை, இது இந்தியர்கள் மட்டும் இல்ல அமெரிக்கர்களும் சேர்த்தான் பாதிக்க போகுது. யாரெல்லாம் இங்க இருக்காங்களோ அவங்க அன்றாட வாழ்வியல விலைவாசி ஏறுறதுக்கான ஒரு பெரிய விஷயமா இது இருக்க போகுது. கனடாட்டிலிருந்து நிறைய எரிபொருளை வாங்குறாங்க இவங்க. கனடா சைட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க, ஒருவேளை 25% டாரிஃப்ஸ் நீங்கள் வீச்சிங்கன்னா அதற்கு பதிலாக நாங்கள் தரக்கூடிய பொருட்களோட விலை உயரும், இல்லை அதற்கு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா விதிப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, இல்லை தரமாட்டோம். ஸோ இப்படி சொல்லும் போது அது ஒரு நெருக்கடியே உங்களுக்கு உண்டாக்கும். ஏன்னா இங்கே வந்து ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும் எரிபொருள் பற்றாக்குறை இருக்குது, அதனால தான் ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு அந்த இனாக்ரேஷன்லேயே வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்க. ஸோ அதை நிவர்த்தி பண்ணால் பக்கத்து நாட்டிலே தான் வரணும். இப்படி அவங்க மேலே 25% வரின்னு போடும்போது அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஈவன் மின்சாரமும் கனடாட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க போகுது. அதனால் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பெட்ரோல் விலை ரொம்ப விண்ணை தொடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இன்னும் இன்ஃப்ளேஷனை வந்து அதிகமாக்கும் அப்படிங்கிற ஒரு பயம். ஆப்வியஸாக நமக்கு தெரியும் மெக்சிகோலேருந்து நிறைய பொருட்கள் வந்து வந்துட்டு இருக்கு. நம்ம ஈவன் நீங்கள் எத்தனையோ காய்கறி கடையில் நீங்கள் அதாவது கிராசரி அமெரிக்கன் கிளாஸ்ல எடுத்து பார்க்கும்போது அது மெக்சிகோ அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அது ஒன்னொன்னத்தோட பொருளும் விலை ஏறும்போது இன்னும் கஷ்டம். ஈவன் நம்ம டாலர்ல வாங்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் சைனா பொருள் எல்லாமே மெக்சிகோலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஸோ 25% வெளியேறும் போது அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாகும். ஸோ அதான் எல்லாருமே சொல்றாங்க, இன்ஃப்ளேஷனை வந்து இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது 25%ங்கிறது அன்றாட வாழ்வியல்ல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போக ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதனால இந்த மாதிரி இவ்ளோ டாரிஃப் விதிக்கிறாங்க. ஆமா, ஸோ எப்பயுமே தெரியும் ட்ரம்ப் அவர்களுக்கு டாரிஃப்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் நம்ம பார்த்தோம் சைனா மேல எவ்வளோ டாரிஃப்ஸ் விதிச்சாங்கன்னா ஒரு ட்ரேட் வாரே போயிட்டு இருந்தது சைனாக்கும் யுஎஸ்ஏக்கும். ஈவன் ஒரு இடத்துல வந்து ட்ரம்ப் அவர்கள் கோடிட்டு கொடுக்கும்போது பிரசிடென்ட் மெக்கன்லியை பற்றி சொல்லும்போது அவங்க பேரை தான் வந்து அலாஸ்காவோட மவுண்டன் சூட்னு சொல்றாங்க. அவங்கள பற்றி சொல்லும்போது எனக்கு மெக்கன்லி ரொம்ப பிடிக்கும். காரணம் நிறைய வருமானத்தை ரெவன்யூவை யுஎஸ்ஏ கொண்டு வந்தார் டாரிஃப்ஸ் மூலியமா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட ட்ரம்போட கருத்தியல் என்னன்னா வந்து டாரிஃப்ஸ் அதிகமாக விசிச்சு அதன் மூலியமா வருமானத்தை யுஎஸ்ஏவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் மக்களுக்கும் செலவு செய்ய யூஸ் ஆகும் அந்த இனாக்ரேஷன்ல சொன்னதான். பட் அதர் சைடும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த டாரிஃப் விதிக்கிறது யார் மேல வந்து விழப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மேல தான் வந்து விழப்போகுது. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லம்பர். ஆக்சுவலா இங்க வரக்கூடிய மேக்சிமம் அந்த வுட்டு வந்து கனடாலேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. பெரும் பங்கு விதிக்கிறாங்க, அதாவது கமர்ஷியலாகவும் சரி ரெசிடென்ஷியலாகவும் சரி. அப்படி இருக்கும்போது நீங்கள் நாளைக்கு ஹவுசிங் மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு கிரைசிஸில் இருக்குது. இப்போ நீங்கள் நாளைக்கு வீடு கட்டுறதுக்கோட ஒருவேளை 25% விதிச்சிட்டாங்கன்னா அதோட விலை வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ இது வந்து ஹவுசிங் மார்க்கெட்டை இன்னும் வந்து நெருக்கி பிடிக்கும். அதனால திரும்ப வந்து ரெண்டல் நிறைய பேர் புதுசாக வீடு கட்ட முடியாமல் ரெண்டலுக்கு போவாங்க, திரும்ப ரெண்டல்லாம் ஏறும். ஆப்வியஸாக எப்பயுமே பார்த்துருக்கோம் இன்ஃப்ளேஷனில் பெரும் பங்கு வகிக்கிறது இந்த ஹவுசிங் தான். ஸோ அது வந்து மக்களோட வாழ்வில பாதிக்கும். ஸோ அதனால நிறைய பேர் சொல்றாங்க இது அவசரப்பட்டு 25% போயிடக்கூடாது, ஒருவேளை 5-10 அப்படி போனா கூட பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா. ஸோ அதனால இது வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும், இந்தியர்கள் எல்லாம் அவங்களோட வாழ்வில் இது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.